பொருள் பொருள் இல்லாதவர்க்கு அருள் இல்லை. பொருள் இல்லாதவர்க்கு அருள் இல்லை, உலகமே இல்லை. பொருள் இல்லை என்றால் இந்த உலகத்திற்கு நம்மால் எதையும் பெற முடியாது. அதனால்தான் பொருள் சேர்ப்பது என்பது அவசியமாகிறது. பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை. ஏனென்றால் பொருள் என்பது அது எந்த பொருளாகவும் இருக்கலாம். பண்டமாற்று முறை இருந்த பொழுது நம்மிடம் இருந்த பொருளை கொடுத்துவிட்டு அவர்களிடம் இருந்த பொருளை இவர்கள் பெற்றார்கள், நாம் பெற்றுக்கொண்டோம். அதுபோல் அந்த பொருள் தற்பொழுது பணமாக மாறிவிட்டது, தங்கமாக மாறிவிட்டது, நிலமாக மாறிவிட்டது. ஆனால் கையிலே காசு இருந்தால் தோசை உடனே கிடைக்கும். கையிலே காசு இருந்தால் தோசை உடனே கிடைக்கும். மருத்துவமனைக்கு சென்று நம் மருத்துவத்தை பார்த்து கொள்ளலாம். சின்ன நோய் ஏதாவது இருந்தால் கூட மருந்து கடையில் சென்று அவர்களுடைய ஆலோசனையின்படி அந்த மருந்தை வாங்கி நாம் உட்கொள்ளலாம். எனவே பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை. நடந்து போவர்களுக்கு பொருள் வேண்டாம். ஆனால் பசித்தால், வீட்டிலே எதுவும் இல்லை என்றால் நாம் ஏதாவது ஒரு உணவகம் சென்று சாப்பிட வேண்டும். தண்ணீர் வேண்டும் அல்லவா? தண்ணீர் வானத்தில் பொழிகிறது. சேமித்து வைத்து நாம் அருந்துகிறோமோ? இல்லை. அதை சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணீரைத்தான் நாம் அருந்துகிறோம். இதுக்கு எல்லாவற்றிற்குமே பொருள் தேவைப்படுகிறது. அதனால்தான் திருக்குறளில் திருவள்ளுவர் பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை. அவ்வுலகம் என்று எதை சொல்கிறார்? எதையும் சொல்லவில்லையே, அவ்வுலகம் என்று சொல்லிவிட்டார். அருள் என்று யார் தருவார்? அந்த யார் அங்கிருந்து நமக்கு அருளை தருபவர்கள்? அது ஒரு கற்பனையான விஷயம்தான். அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொதுவாக சொல்லிவிட்டார். நீங்களே அதை தேடி தெரிந்து கொண்டு அது என்னவென்று அறிந்து கொண்டு நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம். எனவே பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை. அதுதான் திருக்குறளில் உள்ள விளக்கம். புரிந்தால் சரி, மகிழ்ச்சி.